ஏக்கமாய் மழை ஊற்றுவாயே வாராத போதும் வரமாகும் வேளா கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாயே தேடாத போதே கண்முன் தோன்றுவாயே பாடாத போதே கண்ணீராற்றுவாயே என் தேடலும் காலடி நான் தேடினேனே மாறாவும் பூவடி என் கைப்பிடி தான் சேரேனோ கதிர்வேலா வடிவேலா இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா வந்து இல்லாத
பத்தேரியாது ஜானுதம் மாறுதம் தம் எங்கு ஒன்று கரிசட்டும் பல்லாயிரவோ சொன்ன உறவோ எல்லா உறவனை வீடியது உசுரோ கொண்டேன் கண்விழிந்தேன் அவன் காணவில்லை என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை கருமை கொண்டு கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா போதும் போதும் என சென்றாயா மூத்த மழை அங்கு கொட்டி தீராது முல்லை இருவது பத்தேரியாது ஜானுதம் மாறுதம் தம் இங்கு உன்னை கை சேர்க்கும் சொல்லவா காது விழுவது காதல் பாடவா ஜானுதம் மாறுதம் தம் இங்கு உன்னை சாகம் பல்லாயிரவோ சொல்லாதவோ எல்லாருவனை வீடியது மசுரோ கதை. நன்றி, வணக்கம். சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில சத்து விட
சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இனி அடுத்ததா இந்த சத்தம் இனி மீண்டும் கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இனி அடுத்ததா திரும்பி ஒரு நடனம் உங்களுக்காக காத்திருக்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜீவிகாவும் கவிதனும் சேர்ந்து உங்களுக்காக நடனம் தர வராங்க. சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், எங்கே உங்கள் கைகள் தட்டட்டும். கண்ணம்மா மீன் வாங்க பொல்லம்மா, மீன் வாங்க பொல்லம்மா, பீச்சு கட்டா பொல்லம்மா. சொல்லம்மா சொல்லம்மா என்ன வேணும் சொல்லம்மா, அத்தம்மா அத்தம்மா பெத்த போன முத்தம்மா. வாடி பொட்ட புள்ள வளைஞ்சு நெளிஞ்சு போற புள்ள, கனடிச்சு பார்த்தாலும் கண்ட கல்ல. மாமன் எங்க இருக்கா நீ எங்க போற புள்ள, சொன்னா நான் வார பின்னால. கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க பொல்லம்மா, மீன் வாங்க பொல்லம்மா, பீச்சு கட்டா பொல்லம்மா. சொல்லம்மா சொல்லம்மா என்ன வேணும் சொல்லம்மா, அத்தம்மா அத்தம்மா பெத்த போன முத்தம்மா. வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலப்பலாம். எங்கண்ணே வீட்டு கச்சேரி, தளபதி கச்சேரி. எங்கண்ணே வீட்டு கச்சேரி, தளபதி கச்சேரி. ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா. அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா. தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத. ஒருத்தர் மாறானே, திருத்திட போறானே, கல்லு கல்லுமா தளபதி. கச்சேரி தளபதி கச்சேரி, அங்க நான் மனதுங்க நான் வெறித்தனமா வைபா பண்ணாமா. கச்சேரி தளபதி கச்சேரி, கொடிய பறக்க விட்டு விழுந்து வச்சு கொண்டாடலாமா. பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரு, பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரு, பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரு, பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரு. ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிச்சு இல்ல? அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. DJ Alapura. அக்கா மக ஜனத்துருத்தி இருந்தாலே, கடலுக்கு ரெடி சொல்லி பாசமுத்தம் தந்தாலே. கடலுச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா, பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா, மாமண்டார அவன்தாண்டா. அழகிய கொடியே என்னோடு பாம்பா, ஓ அப்ப நன்ன பாத்த பின்னாடி பாம்பா. அழகிய கொடியே என்னோடு பாம்பா, ஓ அப்ப நன்ன பாத்த பின்னாடி பாம்பா. நான் காதலுக்கு சாம்பக்கார தந்த வந்தான் பேசக்காரன். உங்களோட தம்பிக்கு பழக்கிறதுக்கு கஷ்டம்தான் ஆண்டுறானா. கஷ்டம்தான், என்ன செய்யறது, தம்பி ஆச்சு என்ன. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவார் அவர். கொஞ்சம் கொஞ்சமா பழகுவார், நீ வந்து டக்குன்னு பழகிடுவ, அப்படிதானே? தம்பியே இப்படி சொல்ற பாத்தியா. ஆனா சூப்பரா ஆடி இருந்தவன் என்ன.
you. உன்னை சொல்லல தம்பியை சொல்றேன். ஆமாதானே? ஓகே இல்ல சும்மா சொன்ன. ரெண்டு பேரும் சூப்பரா ஆடி இருந்தாங்க. என்ன ஸோ கைகள் மீண்டும் தட்டட்டும். ஏண்டா எல்லாம் ஓகே. அடுத்ததாக இரு சகோதரிகள் உங்களுக்காக நடனத்தை தர வருகிறார்கள். கஜானா புஷ்பராஜா, கஜானி புஷ்பராஜா. உடலணிந்த ஆடை போல் என அணிந்து கொள்வாயா இனி நீ கண்ணா தூங்காத என் கண்ணின் துயில் உரித்த கண்ணந்தான் இனி நீ இது நேராமலே நான் உன்னை பாராமலே நான் இந்த முழு ஜன்மம் போயிருந்தா என்று அதை எண்ணி வீணேகம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா. കാന്താ ഞാനും വരാം തൃശൂർ പൂരം കാണാൻ. കാന്താ ഞാനും വരാം തൃശൂർ പൂരം കാണാൻ. പൂരമെനിക്കൊന്നു കാണണം കാന്താ, പൂരമെനിക്കൊന്നു കാണണം കാന്താ, പൂരമെനിക്കൊന്നു കൂടണം കാന്താ, പൂരമെനിക്കൊന്നു കൂടണം കാന്താ, വിമിലയെനിക്കൊന്നു കാണണം കാന്താ, വിമിലയെനിക്കൊന്നു കാണണം കാന്താ, വിമിലയെനിക്കൊന്നു കൊട്ടണം കാന്താ, വിമിലയെനിക്കൊന്നു കൊട്ടണം കാന്താ. കാന്താ ഞാനും വരാം തൃശൂർ പൂരം കാണാൻ. കാന്താ ഞാനും വരാം തൃശൂർ പൂരം കാണാൻ.
என்னை விட்டு போன பிள்ளை இங்கேயும் தன் கோலம் கொண்டு வந்ததென்று எண்ணுகின்றேன். வாழ்த்து சொல்லி பாடுகின்றேன். கங்கை நீ என்றால் கரை இங்கு நானடா. வானம் நான் என்றால் விடிவெள்ளி நீயடா. என் வாழ்வில் நிம்மதி அது உந்தன் சன்னதி. சின்ன சின்ன ரோஜா பூவே சில கண்ணே நீ யாரு சொல்லிக் கொள்ள வாயும் இல்லை அள்ளிக் கொள்ள தாயும் இல்லை. ஏனோ சோதனை இகரெஞ்சில் வேதனை. நன்றி. செந்தூரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. செந்தூரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேகின்றது பொன் மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் நீங்கு இரண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறி நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று மஞ்சள் மாலை வேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு. பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் மானே மானே. உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் நீங்கி நானே நானே. உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என்னாலும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ்
தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது பொன்மாலை நிலா தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி. எப்படி ரசிச்சிங்களா? எங்கள் கேண்டீன் தலைவர் இல்லைங்கோ அவருக்கு நாளண்டைக்கு 25வது கல்யாண நாள். அவரது மனைவியை நச்சு தான் இந்த பாட்டை படிச்சுக்கிறார் போலடாக்கு எனக்கண்டா. அத்துடன் இவரை வாழ்த்தியும் நன்றியும் சொல்லி அதோடு எங்கள் சக கேண்டீன் உறுப்பினரை மேடை கலைக்கின்றோம். எரியா வாங்கோ. இவ்வளவு நேரமாக பொறுமையாக இருந்து ஒளிப்பதவி செய்திருக்கும் ரூபன் அவர்கள் ஹலோ பிரவானே உங்களுக்கு ஃபோட்டோ ஒழுங்காக எடுக்க தெரியுமோ? ராம்ஜித் ஓடிங்க டாக்கண்டு எதியா இந்த ஃபோட்டோ மட்டும் ஒழுங்காக வரையில ராதி ஆண்டி டக்கனு மேடைக்கு வாங்கோ. ஏனென்றா இந்த நிகழ்வின் முக்கிய நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்து தந்தது உண்மையில் ராதி ஆண்டி தான். டக்கனு மேடைக்கு வாங்கோ. பாட்டு ஏதோ வாயில் வருவதை படிப்போம். க க ப க க ப ப த த ப த ச த த ப க த ப த க த ப க ரி ச ரி க க ப ப த ப த ச த ச ரி ச க ரி ச த ச ரி ச த ப த ச த ப க ரி ச ரி க ரி க ரி ச ரி ச ரி ச க ரி க ச ரி ச த சரி கரி க ப த ப க ப த ப த சரி கரி க சாரி த ச ப த சரி க ச த ப கரி சரி கோ. அப்பா அடுத்த பஸ் ஹோல்ட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் நேரம் இருக்கு. எதிர் திசையில் பார்த்தா நிறைய ஜனம் நிற்கினேன். பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நிற்கிறா. பார்ப்போம். அவ எதிர் திசையை பார்த்து கொண்டே நிற்கிறா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கா 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 என்ன இவ கா கான்றா? எதிர் திசையிலே நிறைய ஆக்கள் இருக்கணும். நானும் அவவும் தான் நிற்கிறோம். இன்னும் எதிர் திசையை பார்த்து கான்றா. என்ன நடக்குது? சரி பார்ப்போம். கா 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 என்ன நடக்குதப்பா? கான்றா. புரட்டாதி மாதம் முடிஞ்சுது. சனீஸ்வரனுக்கு காக விரதம் இருக்கிறது தானே. அதோ சீச்சி இப்போ டிசம்பர் ஆச்சு. என்ன நடக்குது பார்ப்போம். கா 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 என்னப்பா திரும்ப திரும்ப கான்றா? காக்க வேலை போச்சு. காத்துக்கு எதன் பிஸ்கெட் போட போகிறாவோ தெரியல. என்ன ஆச்சரியமாக தான் இருக்கு. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
கூப்பிட்டான்னு உனக்கு கேட்க இல்லையா? நேசிஸ். ஓ, கா என்று சொன்னது அக்காவை, சென்றது சிஸ்டரை. அக்கா கூப்பிட்டுறேன். இப்போ பாருங்கோ, இந்த டெலிஃபோன் ஒன்று, கை தொலைபேசி ஒன்று வந்து உறவுகள் எல்லாம் சுருங்கி போச்சு. 7 ஸ்வரங்களுக்குள்ள தான் உறவுகள். அக்காவை கான்றதும், அண்ணாவை நான்றதும், அம்மாவை மான்றதும், அப்பாவை பான்றதும், இப்படி தான் கூப்பிடுவார்கள். உறவு முறைகள் எல்லாம் சுருங்கி போச்சு. உறவு முறை மட்டும் இல்லை, என்ன எழுதினாலும் எல்லாமே சுருக்கமாக தான் போச்சு. இப்போ தேப்பிள்ளைகளும் அப்படித்தான் கதைக்கணும். என்ன நன்றி என்று எழுதுறையில் தேங்க்ஸ் அண்டா THANX தெரியாது சில பேருக்கு. இப்படி தான் இப்போதைய அம்மாமார் எல்லாருக்கும், எங்களோட வயசுக்காரர் எல்லாருக்கும் இந்த தங்கிலீஷ் நல்லா எழுத தெரியும், வாசிக்கவும் தெரியும். உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரி தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தா. அப்பொழுது 2 வருஷங்கள் 3 வருடங்கள் ஆச்சு. பிள்ளைக்கு ஒரு பேரப்பிள்ளைகளை பார்க்குறதுக்கு ஆசை. என்னம்மா என்ன விசேஷம்ண்டு தங்கிலீஷில் கதைச்சி கொள்ளுவினேன். இத்தனைக்கும் அம்மாக்கும் மகளுக்கும் உள்ள தூரம் 1.5 மணித்தியாலம் காரோட்டம். அப்போ மகள் வேலையால் வந்து இரவில் டெலிஃபோன் கதைப்பா அல்லது தங்கிலீஷ்லேயே எடுத்து கதைப்பா, தங்கிலீஷ்லேயே எழுதுவா. இப்படி தான் ஒரு நாள் தங்கிலீஷில் எழுதி கதைக்கின்ற பொழுது அம்மாக்கும் மகளுக்கும் அவ்வளோ சுவாரஸ்யமான கதையை வந்து கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னால், அம்மா வாந்தி வருது, டெலிஃபோனை வைக்கிறேன். ஓகே, அம்மா வாந்தி வருதுன்னு சொல்லி டெலிஃபோனை வச்சுட்ட உடனே அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். உடனே தெரியும் தானே, அந்த டெலிஃபோனில் கடை எல்லாருக்கும் மெசேஜ் போனாச்சு. அப்போ இதை வாச்சு தானே ஒருத்தருக்கும் எடுத்து விஷ் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்டா காலையில் எடுத்து விஷ் பண்ணுவோம்னு போட்டு உலகம் பூரா அந்த நியூஸ் போயிட்டுது. டெலிஃபோன் இருக்குது தானே, அது போதும். ஒரு சின்ன நியூஸ் என்றா உடனே எல்லா இடமும் போய் வந்துடும். சரி என்று போட்டு அம்மாவுக்கு அங்கே இருப்பு கொள்ளையில் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து, வந்த மனுஷனுக்கு சாப்பாடும் கொடுக்கல, வேலையால் வந்த மனுஷனுக்கு சாப்பாடும் கொடுக்காமல், என்னப்பா மகள் இப்படி இருக்கிற வாந்தி வருதுன்னு சொல்லி போட்டு டெலிஃபோனை வச்சோன்னா அவருக்கு மங்க இருப்பு கொள்ளையில் அந்த மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறான். அம்மாவுக்கு சொல்லி வேலை இல்லை. யோசிச்சா ஃப்ரீசருக்குள்ள என்ன இருக்குது, ஓ எல்லாத்தையும் நீ ஊர்வன நடப்பன பறப்பன எல்லாம் இருக்குது, எல்லாம் சமைச்சாச்சு. விடிய எழும்பி 3 மணிக்கு எழும்பி எல்லாம் சமைச்சாச்சு. சமைச்சு போட்டு ஒரு ரைஸ் குக்கரில் சாதம் போட்டாச்சு. அந்த சோறு அது நிறைய சாதங்களை உருவாக்கிச்சு. புளிச்சாதம், தயிர் சாதம், அந்த சாதம், இந்த சாதம் என்று சொல்லி எல்லாம் விதமாக பிள்ளைக்கு பேக்கில் கட்டியாச்சு. அப்பா 2 பேக், அம்மா 2 பேக். சரி கட்டி கொண்டு 9 மணிக்கு இப்படியே வந்தாச்சு. பிள்ளைகள் சனிக்கிழமை நித்திர ஒழுவோம்னு போட்டு நல்லா நித்திர ஒழியினோம். மகளும் மருமகனும் இருந்தாப்புல பார்த்தா அம்மா மகள் வீட்டாக வந்தாச்சு. அவள் அந்த 2 பேக், அப்பா 2 பேக் இழுக்க இல்லாமல் இழுத்து கொண்டு போய் வாசலில் நின்று பெல் அடிக்கினேன். ஒருடாப்பா அரம்புறமாக பெல் அடிக்கணும்னு சொல்லி போட்டு மகள் பார்த்தா ஓடி வந்து கதவை திறந்தா அம்மா பின்ன சொல்ல அவன் இப்போ இந்த மகளை கண்டோடனே உம்மா 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 மகள் தேய்ச்சி போய் நிற்கிறா. அப்பாவுக்கும் பெரிய சந்தோஷம். இன்னும் மகள் எப்படி என்று போட்டிருக்க. மகள் ஆச்சரியம், என்னடாப்பா அம்மா என்ன விசேஷம், என்னத்துக்கு நீங்கள் இப்படி அந்தரப்பட்டு கொண்டு நிற்கிறீங்கள்? ஏன்னா இவி எல்லாம் அமளிப்பட மருமகனும் வந்துட்டார். இன்னும் இங்கே ஏதோ அமளியாக நடக்குது, என்ன பிரச்சனை ரெண்டு வந்து பார்த்தா பின்னே அம்மா கேட்குறா, என்னம்மா என்னம்மா பிரச்சனை, என்ன இல்லை பிள்ளை நீ தானே நேற்று இந்த டெலிஃபோனில் எழுதைக்க தங்கிலீஷில் எழுதைக்க வாந்தி வருதுன்னு சொல்லி சொன்னாயா பிள்ளையான்னு. அம்மா நான் இங்கே வாந்தி வருதுன்னு சொன்னேன் என்று சொல்ல வசந்தி ரூமுக்குள்ளால வருது. விளங்குச்சா? அங்கே அந்த வசந்தி என்றதை எழுத தெரியாமல் அவக்கு எழுத தெரியும், ஆனால் அந்த தங்கிலீஷில் எழுதிக்க நிறைய பிரச்சனைகள் வரும்.
வசந்தி என்று எழுதுறதுக்கு அவன் எஸ்ஸை மறந்து போனான். அப்போ அது வாந்தியாக போச்சு. அதை விட வாந்தி வருகுதுன்னு தான் சொன்னது. இந்த காலத்தில் நீங்கள் பாருங்கோ, மனுஷரை உயர்ந்து நீல கதைக்கிறே இல்லை, அது வருது புது வருதுன்னு தான் சொல்லுவினான். உண்மையோ இல்லையோ, ராமன்னா தலையாடுறார், அப்படி தான் கூப்பிடுறவர் போல. சரி சரி, அப்போ மனுஷரை உயர்ந்த நிலையில கதைக்கிறே இல்லை, அகிர நிலையை தான் கதைக்கிறது. அதனால் குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனை. இப்போ அம்மா காரி மயங்கி விழுந்து போனேன், அவள் விழுந்தாதான். ஏன்டா வாந்தி வருதுன்னு விட்டு நித்திரையும் இல்லாமல் அவ்வளோ சமையல் சாப்பாடெல்லாம் செய்து கொண்டு வந்தவ தானே. அப்போ பாருங்கோ, இந்த தொல்லைபேசியால் எவ்வளவு கரைச்சல், நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. எனவே அதை அறிந்து செயல்படுங்கோ. இதுவரை நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி, வணக்கம். ரூபனின் பிள்ளைகள், அதாவது ரூபனின் துருசன் அந்துருசி, அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த கலைமாலை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அனைத்து உள்ளங்களையும் முதற்கண் வருக வருக என்று எனது வரவேற்பை சொல்லிக்கொண்டு, இன்று இந்த கலைமாலை 2025ஆம் ஆண்டு 15வது ஆண்டு நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த நிறைவானது மகிழ்வாகவும் சிறப்பாகவும் நடந்தேறியுள்ளது. நாடகம் தனி நாடகம் குரூப் நாடகமாகவும், அடுத்து பாடல்களும் தனிப்பாடல்கள் தொகுப்பு நிறைந்த பாடல்களாகவும், நடனங்களும் அவ்வாறு இனிதே நிறைவேறியுள்ளது. அரங்கம் சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. இன்றைய இந்த விழாவின் வரவு செலவு தொடர்பாக நான் சில விடயங்களை கூறுகின்றேன்.
எனக்கு தரப்பட்ட அந்த தரவுகளின்படி மண்டப வரவு, அதாவது நீங்கள் செலுத்திய பணம் 4660 €. அத்துடன் அன்பளிப்பாகவும் இங்கே விளம்பரதாரர்களாகவும் எங்களுக்கு கிடைத்த வரவுகள் 2375 €. மொத்த வரவு 7035 €. மொத்த செலவு 7501 €. மேலதிகமான செலவு 466 €. பற்றாக்குறையாக உள்ளது. காரணம் உங்களுக்கு தெரியும், பொருளாதார நிலைமை அதாவது அதிகரித்து செல்லுகின்றது. சென்ற ஆண்டு ஒரு சாப்பாட்டுக்கு 6 €, 650 € கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், ஒரு திருமணமோ அல்லது எந்த வைபவங்களை எடுத்துக்கொண்டாலும் 10 € மேலதிகமாகத்தான் ஒரு ஆளுக்கு சாப்பாடு முடியும். எனவே அதை போன்ற பல செலவுகள் இங்கே நடந்தேறி உள்ளது. இருந்தாலும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இந்த விழா நடைபெற்றிருக்கின்றது. இந்த மேலதிக செலவை பற்றி இந்த நடத்துனர்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் மிகவும் தங்களுடைய மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்தும் உங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த வரவு செலவு அறிக்கையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வு முடிந்துவிட்டது. அதுக்கான நன்றிகளை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தமிழர் கலைமாலை நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் மனமார்ந்த நன்றிகள். நன்றி மறப்பது நன்றென்று அந்த வகையில் தமிழர் கலைமாலை அலுவலனை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும், இந்த அன்பளிப்பு பொருட்களாக இருக்கலாம், காசு உதவியராக இருக்கலாம், தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றிகள். இந்த பணி, உங்களது பணி மீண்டும் தொடர வேண்டும். அடுத்த வருஷமும் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் மண்டப பொறுப்பை ஏற்றிருக்கும் எனது நண்பன் ஐங்கரன், நானும் சேர்த்துதான். அந்த முறையில் அவருக்கும் ஒரு நன்றிகள். அத்துடன் அவர் இந்த மேடையின் அலங்காரத்தையும் அவர்தான் எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி. அத்துடன் இந்த விழாவின் குடிபானங்கள், குடிநீர் போன்ற பொருட்களையும் வேண்டி தந்த எங்கள் பொன் ராமநாதன் அவர்களுக்கும் நன்றி. அத்துடன் தவ ஜோகராயா அவர்களுக்கும் நன்றி. இந்த உணவகம் என்றால் உங்களை கேண்டீனில் பல நேரமாக உங்களுக்கு அவர்கள் மனம் கூணாமல், இன்றைக்கு 2 மணிக்கு வந்தவர்கள் இப்போ 12 மணி தாண்டி விட்டது. இவ்வளவு நேரமாக உங்களுக்காக மனம் சலிக்காமல் நின்று உதவி செய்த அந்த உள்ளங்களுக்கும் ஒருகா அரங்கு நிறைந்த கரவசம். எங்கே பாப்போம். நன்றி நன்றி. சரி, இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. எல்லோருக்கும் நன்றி. இப்போது நாங்கள் இன்னும் ஒரு ஆக்களை மறந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சியின் ஒளியமைப்பு ஒளிபெருக்கி மூலம் உங்களை மகிழ்வித்த ரூபன், நகுலன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்போது உங்களுக்கான அதிர்ஷ்ட லாப பொருட்களை நாங்கள் அதிர்ஷ்டம் பார்க்க போகின்றோம்.
தங்கத்தின் சங்கிலியின் அதிர்ஷ்டசாலி 6. ஆறா 6. 6 6 ஒரு முதல் 3. ஐயா 6 3 உள்ள அகல கையை தூக்குவோம். கனவு இருக்காப்பா. அப்ப புறையின வாங்க 6 அடுத்தது நீங்க தான் வாங்க. இன்னும் பார்த்து முடியலையே அவதிப்பட்டு போறீங்க. 632. இந்த பொருளின் அதிர்ஷ்டசாலி இந்த மண்டபத்தில் இருந்ததால் இந்த பொருளை மீண்டும் அசும் பார்க்க முடியாமல் போய்விட்டது. இந்த பொருளை வழங்க ஓகே கோயினை கொடுக்கட்டும். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வருடம் வேறு ஒரு இந்த அதிர்ஷ்டசாலி இந்த தங்கச்சங்கிலியின் அதிர்ஷ்டசாலி. ஓகே ஒரு சிறிய வேண்டுகோள், கொஞ்சம் சாப்பாடு போட்டு வச்சிருக்கு, வேண்டுமானாக்கள் எடுத்துட்டு போங்க. ஓகே அடுத்த வருஷம் மீண்டும் இந்த மாலை பொழுதில் சந்திப்போம் உங்கள் அனைவரையும். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள். மீண்டும் உங்களது ஆதரவு எங்களுக்கு தேவைப்படும். அத்துடன் எங்களது சார்பாக கலை மாலையினர் சார்பாக நத்தார் வாழ்த்துக்களும் புது வருட வாழ்த்துக்களும் உங்களுக்கும் உரித்தாகட்டும். மீண்டும் அடுத்த வருஷம் இதே ஒரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்போம். எல்லோரும் மீண்டும் வருவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றி.